வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. சொர்ணமுத்துன்னு நினைக்கிறேன் பேர். அந்த ஐயா கமெண்டில் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் அந்த அம்மா அந்த அம்மான்னு சொல்கிறீங்க, என் அம்மான்னு சொல்லுங்கள், அப்போ நல்லா இருக்கும்ல அந்த வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அது சொர்ணமுத்து ஐயாவுக்கு முதல்ல கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, என் அம்மா, என் ஆத்தா, தாயே, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்காம்மா, என்னை பெற்றவளே எனக்கு இது செய்யம்மா அப்படின்னு நம்ம வேண்டுறதுன்றது வேறு விஷயங்க. இப்போ பொது வெளியில் நம்ம எங்கள் அம்மா எங்கள் அம்மா என் அம்மான்னு நம்ம சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது வந்து எல்லாருக்கான அம்மா தானே அவங்க. அதனால் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பொறாமையாக வர வாய்ப்பு இருக்குது. என்ன இவங்க அப்படி இவங்க அம்மான்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கெலாம் அம்மா இல்லையா அவங்க? அப்புறம் வந்து இவங்க என்னமோ அங்காளம்மாவே குத்தகை எடுத்த மாதிரி என்னமோ இவங்க மட்டும் ஏன் அம்மான்றாங்க. அப்போ எல்லாருக்கான அம்மா தானே அவங்க அப்படின்ட்டு சின்ன லைட்டாக ஒரு பொறாமை குணம் வரும் உங்களுக்குமே. சொர்ணமுத்து ஐயா உங்களுக்குமே சொல்கிறேன். அதனால் வந்து அந்த அம்மான்னும் போது எல்லாருக்கான அம்மா அப்படின்ற ஒரு மீனிங் வருது, அவ்வளோதான். எனக்குமே ஆசை தாங்க என் அம்மானு சொல்கிறதுக்கு. என்னை பெற்றவ இப்போ வரையிலும் அத்தா நீ தானே தாயே அம்மா, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா அத்தா, அப்படித்தான் நான் வேண்டுவேன். எனக்கு ஏன்னா என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அதனால் வந்து ஏதாவது ஒன்றுனா அந்த அம்மாவை தான் வேண்டும். அத்தா உன்னை தானே பெற்றவளாக நினச்சி நான் வரேன், எனக்கு இப்படி சோதிக்கிறிய தாயே அப்படின்ட்டு ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அந்த அம்மாட்ட வேண்டும்பொழுது கண்டிப்பாக அவங்க அதே மாதிரி அண்ணாமலையார் கோயிலுக்கு போகும்பொழுதும் அப்பா அண்ணாமலையாரேன்ட்டு போவேன் நான். ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னா கண் கலங்கி ஓடும்போது கூட நம்ம நினச்சிட்டே போவேன், தாயே ஆத்தா அப்பா இல்லாத நீ தான் ஆத்தாவாக நினச்சி வரேன் தாயே, இதை சரி பண்ணம்மா அப்படின்னா அந்த அம்மா அதை செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்க்கும். நான் நிறைய விதமான உடல்நல பிரச்சனைகள் என் கணவருக்கும் எனக்கும் வரும்போது கூட எல்லாத்துக்கும் வேண்டியிருக்கேன். அந்த அம்மா அந்த மாதிரி எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க. என் அம்மா தான், என் பெத்தவ தான். அங்காள பரமேஸ்வரி சொல்கிறதுக்கு அது எனக்கு தாங்க கொடுக்கணும். அது எனக்கு அது கிடைக்காத பாக்கியம் வரம்.